சூப்பர் ஸ்டார் 2 படங்களோட அப்டேட்டும் சூப்பரா வந்துட்டு இருக்கு. முதல்ல வேட்டையன், ஞானவேல் டைரக்ஷன்ல ரஜினிகாந்த் நடித்துள்ள படம் வேட்டையன். ஸோ படப்பிடிப்பு முடிஞ்சு இப்போ டப்பிங் ஒர்க்ல எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. ரஜினி ஆல்ரெடி டப்பிங்கை பேசி முடிச்சிட்டாரு. மற்ற ஆர்டிஸ்ட் எல்லாரும் அவங்கவுங்க போர்ஷனை கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 147 நாள் ஷூட்டிங் நடந்தது. இந்த ஷூட்டிங் மொத்தமாக முடிஞ்சு இப்போ ஃபைனல் ஒர்க்குக்கு வந்துட்டார் ஞானவேலு. ஸோ எடிட்டிங் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு, பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு. இதற்கிடையே வந்து இந்த படத்தினுடைய ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷன் எப்போ வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு டாக் இருக்கு. ஆக்சுவலாக செப்டம்பர் ஃபர்ஸ்ட் வீக்ல ஃபர்ஸ்ட் சிங்கிள் விடுறதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இந்த படத்துக்கு வந்து அனிருத் மியூசிக் அப்படிங்கிறதுனால ரொம்ப ஒரு ஸ்ரத்தை எடுத்து போட்டுட்டு இருக்காரு மியூசிக்கு, லைக்கா ப்ரொடக்ஷன்ஸு. ஸோ இந்த படத்தினுடைய முதல் சிங்கிள் செப்டம்பர் ஃபர்ஸ்ட் வீக்ல வந்தா இப்போ ஆடியோ லான்ச் எப்போ இருக்கும் அப்படின்னா செப்டம்பர் 20ஆம் தேதி அன்னைக்கு சென்னை நேரு இண்டோர் ஸ்டேடியத்தில் ஆடியோ ஃபங்க்ஷன் நடத்துறதுக்கு பிளான் பண்ணுறாங்க. ஏன்னா செப்டம்பர் 23 வந்து விஜய் வந்து மாநாட்டுக்கு தேதி குறிச்சிருக்கிறதுனால அதுக்கு முன்னாடியே நம்மளோட ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷனை வச்சா கொஞ்சம் நல்லாயிருக்கும் ரீச் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்களாம். அதனால செப்டம்பர் 20 லாக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது அப்படிங்கிறாங்க. அதனால இப்போதைக்கு வந்து ரஜினி வந்து கூலிப்பட ஷூட்டிங்கில் இருந்தாலும் ஸோ வேட்டையின் பட ப்ரமோஷனுக்கும் டைம் கொடுத்துருக்காராம். அதனால இந்த நிகழ்ச்சி வந்து அநேகமாக சென்னை நேரு இண்டோர் ஸ்டேடியத்தில் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இதில் வந்து ஏற்கனவே அதில் இருக்கிற அமிதாப் பச்சன், மஞ்சு வாரியார் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க இல்லையா, அதனால் அவங்க எல்லாரும் அதில் வரப்போகிறாங்க. அமிதாப் கெஸ்ட்டாக கலந்துக்க போகிறாரு. ஒரு பிரம்மாண்ட விழாவாக இருக்க போகிறது. இது ஒரு பக்கம் இருந்தாலும் அடுத்தது கூலி. ஸோ லோகேஷ் கனகராஜ் டைரக்ஷனில் ரஜினிகாந்த் நடிக்கிற படம் கூலி. இந்த படம் அறிவிப்புலேருந்தே ஒரு பெரிய ஹைப்பை கிரியேட் பண்ணிகிட்டே இருந்தது. அப்புறம் ஷூட்டிங் ஆரம்பித்த உடனே சூப்பராக இருந்தது லுக்கு. கிட்டத்தட்ட நம்ம சென்னை ஓஎம்ஆரில் வந்து ஆதித்யராம் ஸ்டுடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ட்ரிபிள்கேனு மாதிரியே ஒரு செட்டு போட்டு ஷூட் நடந்துட்டு இருக்கு. இந்த ஷூட் வந்து முடிஞ்சு இப்போதைக்கு வந்து விசாகப்பட்டினத்துலேயும் அப்புறம் விஜயவாடாலையும் இந்த படத்தினுடைய காட்சிகள்லாம் எடுத்துட்டு இருக்காரு லோகேஷ். ஸோ முதல்ல வந்து ரஜினி, அதுக்கப்புறம் வந்து சத்யராஜ், அப்புறம் வந்து நம்ம கமலஹாசனுடைய மகள் ஸ்ருதி ஹாசன், இவங்க வரைக்கும் தான் டீமில் இருந்தாங்க. அப்புறம் ஏற்கனவே எப்படி ஜெயிலர் படத்தில் வந்து எல்லா லாங்குவேஜில் ஒரு டாப் ஆர்டிஸ்ட் உள்ளே இருந்தாங்களோ, மோகன்லால், சிவராஜ்குமார், அப்புறம் ஜாகி ஷரப், இது மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்லேருந்து ஒவ்வொருத்தர் உள்ளே இருந்த மாதிரி தெலுங்குலேருந்து சுனில் இருந்தார். அந்த மாதிரி இந்த படத்துலையும் மல்டி லாங்குவேஜ்லேருந்து ஒரு டாப் ஆர்டிஸ்ட் இருந்தால் பெட்டராக இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணி ஃபஸ்ட்டு வந்து கன்னடத்துலேருந்து உபேந்திரா உள்ளே வந்தார். ஸோ உபேந்திராவோட காட்சிகள்லாம் எடுக்க ஆரம்பித்தாங்க. அப்புறம் 2 நாளுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு மலையாளத்துலேருந்து ஜோபின் ஜாகிர் அப்படிங்கிற ஒரு ஆர்டிஸ்டோட ஃபோட்டோவோட பயங்கர டெரராக வந்தது. அவர் வேறு யாரும் இல்லை, மஞ்சுமல் பாய்ஸில் ஃப்ரெண்டாக வந்து ரொம்ப சிம்பத்தியை கிரியேட் பண்ணார் அந்த ஆர்டிஸ்ட் தான் இதில் ஒரு டெரராக நடிச்சிருக்காரு. ஸோ அவரும் மலையாளத்துலேருந்து. தெலுங்குலேருந்து யார் வருவா அப்படின்னு பார்த்தா நம்ம நாகார்ஜுனா உள்ளே வந்திருக்காரு. ஸோ நாகார்ஜுனா இப்போ ரீசெண்ட் டேஸில் நிறைய தமிழ் படங்களை திருப்பி இங்கே நடிக்க ஆரம்பிச்சிருக்காரு. அதில் வந்து இப்போ சூப்பர் ஸ்டார் படமும் ஒன்று. ஸோ அவரும் உள்ளே வந்திருக்காரு. அப்புறம் இவங்க எல்லாம் ஆச்சு. ஹிந்திலேருந்து யார் வரப்போகிறா அப்படின்னாக்கா அமீர்கான் உள்ளே வரப்போகிறாரு. ஸோ ஆல்ரெடி அமீர்கான்கிட்ட பார்த்து பேசி எல்லாம் முடிஞ்சிருச்சு. அவரும் ஓகே சொல்லிட்டாங்க. அநேகமாக அவரோட காஸ்டிங் அந்த ஃபைனல் அனௌன்ஸ்மெண்ட்டில் அவரும் உள்ளே வரலாம். அதனால் அவரும் இருக்க போகிறாரு பாலிவுட்லேருந்து. இப்படி வந்து தெலுங்குலேருந்து நாகார்ஜுனா, கன்னடத்துலேருந்து உபேந்திரா, மலையாளத்துலேருந்து ஜோபின், ஹிந்திலேருந்து அமீர்கான். அதனால் இப்படி 4 பேர் உள்ளே வந்தாச்சு. இதை தாண்டி கன்னட நடிகை ஒருத்தவங்களும் உள்ளே வந்திருக்காங்க. ஸோ பெரிய காஸ்ட் அண்ட் க்ரூவோட மிகவும் பிரம்மாண்டமாக அந்த படத்தை உருவாக்க போகிறாரு. ஸோ டே 1லேருந்து பார்த்தீங்கனாலே தெரியுது, இது எதையுமே கலராக கொடுக்கவே இல்லை. எல்லாமே ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் ஷேடாகவே ஃபோட்டோஸு லுக்கெல்லாம் ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காரு. அதை வச்சு பார்க்குறப்ப ஹைலைட்டாக தெரிகிறது அந்த கூலிங்கிற டைட்டிலில் இருக்கிற அந்த போர்டு இருக்கிற அந்த கலரும் ப்ளஸ் அந்த வாட்ச், எல்லாருமே கையில் ஒரு வாட்ச் கட்டியிருக்காங்க கோல்டு. அதனால் இது டைமை குறித்து திருப்பி பர்டிகுலராக வரதுனால ஒரு டைம் ட்ராவலர் அப்படின்னா இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஸோ தங்க கடத்தல் அப்படின்னு தெரியுது. ஏன்னா அதுதான் ஏற்கனவே சொன்ன கதை, ஒரு கோல்டு ஸ்மக்லிங் தான். ஒருவேளை இந்த எக்ஸ்பெஷலி இந்த வாட்சை வந்து தங்க கடத்தல், ஏன்னா தங்கத்தில் செய்யப்பட்ட வாட்சுகளுக்கு பெரிய டிமாண்டு, உலக லெவலில் கோடிக்கணக்கில் விலை போகும். அந்த மாதிரி பிராண்டட் வாட்சுகளை மட்டும் ஒரு ஸ்மக்லிங் பண்ணுற மாதிரியான ஒரு கதையாக இருக்குமோ அப்படிங்கிறது தெரியுது அந்த லுக்கெல்லாம் வச்சு பார்க்குறப்ப. அதை தாண்டி வழக்கமான லோகேஷோட அந்த ஸ்க்ரீன் பிளே விளையாட்டெல்லாம் இருக்கும் படத்தில். ஸோ மிகுந்த எதிர்பார்ப்போடு இந்த படத்தை ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால் ரஜினிக்கு அடுத்தடுத்த படங்கள் சூப்பர் லைனப்பில் இருக்குது. ஏன்னா இப்போ இது முடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா அடுத்தது ஜெயிலர் 2 போகிறாரு, வேட்டையன், கூலி, ஜெயிலர் 2, இந்த 3 படமே சூப்பர் லைனப்பை தாண்டி மாரி செல்வராஜோட ஒரு படம்ங்கிறதுனால பெரிய எக்ஸ்பெக்டேஷனோட இருக்காங்க ரஜினி ரசிகர்கள். அதனால் டெஃபினட்டாக அந்த 2 படமுமே பெரிய அளவில் ரீச் ஆகும். ஜெயிலர் 600 கோடி அப்படின்னாக்கா வேட்டையன் படம் 700-800 கோடி வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி பார்த்தா கூலி நிச்சயம் 1000 கோடியை தொடும். ஸோ தமிழ் இண்டஸ்ட்ரியிலேருந்து முதல் 1000 கோடி கலெக்ஷன் கொடுத்த நடிகராக ரஜினி இருப்பார் அப்படின்னு எதிர்பார்க்கலாம்.
நன்றி.